சர்டிஃபிகேஷன் எல்எல்பி வந்து வேலிடா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் நான் இப்போ ஆன்சர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எல்எல்பி 3 இயர்ஸோ இல்லைனா 5 இயர்ஸோ நீங்கள் வந்து டிஸ்டன்ஸில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து அதை அங்கீகரிக்கலை, அதை ரெகனைசேஷன் பண்ணல. ஸோ உங்களால் அட்வொகேட் ஆனால் கூட, நீங்கள் லாயர் ஆனால் கூட, ஆனால் உங்களால் கோர்ட்டில் பார் கவுன்சில் அங்கீகரிக்கலைன்னா ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ப்ராக்டிஸ் பண்ண முடியலன்னா உங்களால் என்ன ஆக முடியாது, லாயர் ஆக முடியாது, ஜட்ஜ் ஆக முடியாது, மெஜிஸ்ட்ரேட் ஆக முடியாது, எதுவுமே ஆக முடியாது. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன், பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல காலேஜில் 12th படிங்க. 12th இல்லையா, எங்ககிட்ட வாங்க. NIOSனு ஒரு போர்டு இருக்குது, அந்த போர்டில் நீங்கள் படிங்க. பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து இந்த போர்டில் ஓப்பன் ஸ்கூலில் படிச்சுட்டு ரெகுலர் 5 இயர்ஸ் ரெகுலர் காலேஜில் ஜாயின் பண்ணி 3 இயர்ஸோ 5 இயர்ஸோ நீங்கள் படிங்க. கண்டிப்பாக எலிஜிபிளுங்க. சரிங்களா? உங்களுக்கு கிளாட்டுக்கு உண்டான அகாடமி கூட நாங்கள் நிறைய 12th முடிச்சு நேஷனல் லா யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் நேரடியாக திருச்சியில் ஒரு லா காலேஜ் நடத்துகிறாங்க. அதை பற்றி நிறைய எத்தனை பேர் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டில் தெரிஞ்சதெல்லாம் அம்பேத்கர் லா காலேஜ்னு சொல்லிட்டு அதையும் ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து இப்போ வந்து ஹைகோர்ட்டுக்கு பக்கத்துலேயே மாற்றிட்டாங்க. இல்லை காலேஜ் ஒரு சைடும் கோர்ட் ஒரு சைடும் இல்லாமல், புரியுதுங்களா, உத்தியோக முகத்துலேயே வேலை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தியோக முகத்துலேயே வீடு இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? ஹைகோர்ட் பக்கத்துலேயே சோயில் வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லான்னு சொல்லுவாங்க. அந்த லா காலேஜுக்குள்ளலாம் நீங்கள் போகணும் அப்படின்னா கிளாட் எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். ஸோ கிளாட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து எந்த அகாடமி வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நான் என்னென்ன அகாடமிஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி நான் வந்து லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். முக்கியமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை இந்த சைடு தான் அவங்க பிரச்சனைகள் ஜாஸ்தி. புரியுதுங்களா? இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, இது ஒரு கேஸ்ட் பெல்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஸோ இங்கே தான் வந்து பிரச்சனைகள் அதிகம். முக்கியமாக தென்காசி, நாங்கள் அங்கே ஒரு பிரான்ச் வச்சுக்கிறோம். ரொம்ப கஷ்டம். கூகுள் பார்த்தால யாருமே வர மாட்டாங்க. புரியுதுங்களா? கூகுள் பார்த்து யாருமே வர மாட்டாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் விசிட்டிங் கார்டு கொடுத்து யாராவது சொல்லி தான் அப்படி வராங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு கேஸ்ட்டு பிரச்சனை தான். எவனாவது ஒருத்தன் தலையை வெட்டி கொண்டு போய் கோயிலில் கொண்டு வைக்கிறான், அதுக்கு பழி ஒருத்தன் பண்ணுறான். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாக்கு வந்து பெரிய டிமாண்ட் இருக்குது. ஆனால் மக்களுக்கு வந்து அது எப்படி பண்ணணும்னு தெரியல. ஸோ நீங்கள் வந்து படிப்பறியாத ஆளாக இருந்தீங்க அப்படின்னா எங்ககிட்ட வாங்க. கிளாட் எக்ஸாம் பற்றி, NIOS ஓப்பன் ஸ்கூலை பற்றி, ரெகுலரில் எந்த காலேஜில் படிக்கலாம், தமிழ்நாட்டில் லா யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் லா யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் லா யூனிவர்சிட்டிஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக இதை பற்றி நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.